பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நாம் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணக்குழு தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இரண்டு முக்கிய கட்சிகள் இருக்கிறார்கள். பல முனை போட்டி இருக்கின்றது. நாம் தமிழர் உட்பட பல கட்சிகள் போட்டியிடுகின்றார்கள். எனவே அந்த மாவட்டத்திற்கு நீங்கள் செய்தது என்ன என்பதை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. வழக்கமாக அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளில் மட்டும்தான் அந்த நாட்டு பிரதமர்களையோ அல்லது அதிபர்களையோ அழைத்து இது போன்ற ஒரு பொது இடத்திலே நிறுத்தி தொலைக்காட்சிகளில் விவாதம் செய்ய வைப்பார்கள். அந்த விவாதத்தின் அடிப்படையிலே எந்த கட்சி சிறந்த கட்சி, எந்த தலைவர் சிறந்த தலைவர் என்று அந்த பகுதி மக்கள் அல்லது அந்த நாட்டு மக்கள் முடிவெடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதுபோன்ற ஒரு நல்ல சூழலை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி உருவாக்கி இருக்கின்றது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே விவசாயிகளுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் நலிவுற்றிருக்கக்கூடிய பல பகுதிகளை சார்ந்த மக்களுக்காகவும் பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் செய்திகளாக வெளியிட்டு வருகின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வு, இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கின்றது, பொதுமக்கள் அரசியல் கட்சிகளிடம் எதிர்பார்ப்பது என்ன உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளும் தொடர்ந்து அந்த விஷயங்களையும் கடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே நியூஸ் தமிழினுடைய இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி தொடங்குகிறது. நாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய திமுக சார்பில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுக சார்பில் வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தம் அவர்கள், அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிநயா அவர்கள், அவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சி மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெறும். நம்முடைய குழு ஏற்கனவே உங்களுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் தெரிவித்திருப்பார்கள். முதல் சுற்று ஆரம்பமாகிறது. முதல் சுற்றை பொறுத்தவரையிலே எந்த விதமான குற்றச்சாட்டும் வேண்டாம் என்பது ஒரு அன்பான வேண்டுகோள். என்னவென்றால், நம்ம திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல இருந்து ஒரு பிரதிநிதி அல்லது ஒரு உறுப்பினர் தான் உங்களை வர வச்சிருக்கோம். ஆனா நீங்க அந்த 8 தொகுதிகளுக்கும் சேர்த்தே பேசலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலே உற்று கவனிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மாவட்டமாக திருப்பூர் மாவட்டம் இருக்கு. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தை எடுத்து விட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அல்லது இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது ஒரு பெரிய சிக்கலிலே இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கும் இந்தியாவை முன்னேற்றுவதற்கும் ஒரு பெரிய உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் திருப்பூர் மக்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருப்பூர் மாவட்டத்திலே நியூஸ் தமிழ் இந்த தேர்தல் பயணத்தை நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்கிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த கண்ணியம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சார், இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம். திருப்பூர் மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் திமுக என்று சொன்னால் அதை எப்படி நியாயப்படுத்துவீங்க? உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக? ஆரம்பிக்கலாம் சார். உங்களுக்கு 3 நிமிடங்கள் சார். எல்லாருக்குமே 3 நிமிடங்கள், நீங்க பேசலாம் சார். உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், தமிழகத்தை தலைநிமிர செய்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பணிந்து வணங்கி, எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் ஆட்சி தந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகத்தை தலைசிறந்த மாநிலமாக இன்றைக்கு மாற்றி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பணிந்து வணங்கியும், தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சின்னவர் அவர்களை பணிந்து வணங்கியும், எந்த கட்சி சிறந்த கட்சி அல்ல, எந்த தலைவர் சிறந்த தலைவர் அல்ல, தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான், தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் அண்ணன் தளபதி தான் என்பதை எடுத்து கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பு கழக உடன்பிறப்புகளுக்கும் மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கும் திருப்பூர் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திருப்பூர் இன்றைக்கு கட்டமைத்திருக்கக்கூடிய நவீன திருப்பூரை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்னும் குறிப்பா திருப்பூர் நகராட்சியாக இருந்து அதை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். திருப்பூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது மட்டுமல்ல, இன்றைய ஆட்சியில இன்றைக்கு இருக்கக்கூடிய பூண்டி பேரூராட்சி, அவினாசி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியதும்
திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் குறிப்பா இன்றைக்கு நவீன திருப்பூர்ல இன்றைக்கு மருத்துவமனை, அரசு மருத்துவமனையை உருவாக்கியதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ரயில்வே மேம்பாலம், வளர்மதி பாலம், கல்வி அறிவு பெறுவதற்காக சிக்கன் அரசு கலைக்கல்லூரி, எல்ஆர்ஜி கலைக்கல்லூரியிலே தோன்றி அரசு மருத்துவமனை, குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக 2வது குடிநீர் திட்டம், இன்னும் குறிப்பா திருப்பூர் பனியன் தொழிலை காப்பதற்கு இன்றைக்கு உலகமெல்லாம் போற்றக்கூடிய உள்ளூர் பனியன் தொழிலை பாதுகாப்பதற்கு சீஃபார்ம் பிரச்சனை எழுந்தபோது அதை தீர்வு கண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்னும் குறிப்பாக திருப்பூரில் பனியன் சாலை சாயக்கழிவு பிரச்சனை உருவாகிய போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய வழிகாட்டுதலோடு தயாநிதி மாறன் மாண்புமிகு அமைச்சராக இருந்து திருப்பூர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக 200 கோடி ரூபாயை மத்திய அரசிடமிருந்து பெற்றுக் கொடுத்து அந்த தொழிலை காப்பாற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதுபோல எண்ணற்ற திட்டங்கள், எந்த திட்டத்தை குறிப்பிடு இந்த 5 ஆண்டுகள்ல திட்டம் என்பது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5587 கோடி மதிப்பீட்டில் 65,847 வளர்ச்சி திட்ட பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக செய்து காட்டியிருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்னும் குறிப்பா தமிழகத்தில் இன்றைக்கு 10 ஆண்டுகள்ல தலைகுனிந்த தமிழகத்தை தலைநிமிர செய்த தலைவர் அண்ணன் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன். எத்தனை திட்டங்கள் கோடிட்டு காட்டணும்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4,69,773 குடும்பங்கள் இன்றைக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. புதுமை பெண் திட்டத்தில் 22,000 பேர். இது போன்று விடியல் பயணம் மூலமாக 27 கோடி மகளிர் இன்றைக்கு அந்த இலவச பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 437 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பயணம் இன்றைக்கு மகளிருடைய வாழ்வு மேம்படுவதற்காக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. காலை உணவு திட்டத்தின் மூலமாக 1218 பள்ளிகள்ல 69,000 குழந்தைகள் காலை உணவு திட்டம். சுயஉதவி குழுக்கள் பெண்களுக்கு பொறுத்தவரை 9,975 சுயஉதவி குழுக்களுக்கு 3,129 கோடி ரூபாய் திருப்பூருக்கு மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமாக 10 லட்சம் இன்றைக்கு பயனாளிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 1 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதற்காக நான் முதல்வன் திட்டம். அதே போல ஏழை மக்களுக்கு 74,381 இலவச பட்டாக்கள் இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. மினி டைடல் பூங்கா அவினாசி பகுதியில் 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா. புதிய பேருந்து நிலையம் இன்றைக்கு 26 கோடி ரூபாய் என்று இந்த 3 நிமிடம் பத்தாதுங்க, 3 நாட்கள் நான் சொல்லணும்னாலும் திராவிட மாடலுடைய ஆட்சியை நான் கோடிட்டுக் கொண்டே போகலாம். திருப்பூருடைய தந்தை, திருப்பூரை கட்டமைத்தவர், திருப்பூருடைய வளர்ச்சிக்காக அது பனியன் தொழிலாகட்டும், விவசாயமாகட்டும், இன்றைக்கு பாத்திர தொழிலாகட்டும், ஊத்துக்குழி வெண்ணையாகட்டும், இப்படி கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு என்று பல தொழில்கள். திருப்பூர் மாவட்டம் என்பது தொழில்துறை மற்றும் விவசாயத்தை உள்ளடக்கியது. 30% விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இதை உருவாக்கி இந்த மாவட்டத்தை அந்த அந்தஸ்தை கொடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு முதன்மை மாவட்டமாக, ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நன்றி சார், நன்றி.